திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி தான் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் தவறு என்பதை மக்கள் உணராவிட்டால் இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டிலையோ இந்தியாலையோ. 2019 டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு குளோபல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதில் 5700 பேர்கிட்ட இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டேட்டா? யாருக்காவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு தான் அந்த கேள்வி. இதில் 62% ஆஃப் த காமன் பீப்புள் ஹவ் அக்செப்டட் தட் தே ஹவ் கிவன் அ பிரைப். நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி 62% சொல்கிறாங்க. யாருக்குப்பா கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக அவங்க சொல்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் லேண்ட் டிபார்ட்மெண்ட். 2வது இடத்துல இருக்கிறது முனிசிபல் கார்பரேஷன். 3வது இடத்துல இருக்கிறது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட். 4வது இடத்துல இருக்கிறது வந்து இபி டிபார்ட்மெண்ட். அப்போ இந்த உலகத்தில் லஞ்சமே இல்லாத ஒரு நாடு இருக்கா? கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு ஏதாவது ஒரு நாட்டை சொல்ல முடியுமா அப்படின்னா பல நாடுகள் இருக்குது. அட்லீஸ்ட் 90% கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து, டென்மார்க், ஃபின்லாண்டை இந்த ஆய்வுகள் வந்து சொல்லுது. அப்போ இந்த நாடுகள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இவங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் சிஸ்டம், அது விஏஓ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, முனிசிபல் கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்தந்த நாடுகளில் இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் சிஸ்டம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்கு. 2வது, எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. மனுஷனும் அவங்க பார்க்க, பேச, லஞ்சம் கேட்க, கொடுக்க வாய்ப்பு இல்லாதபடி செய்திருக்காங்க. 3வது, இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து டைம் பவுண்டாக இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டிப்பாக அந்த அதிகாரி முடிச்சு கொடுக்கணும். அப்படி முடிச்சு கொடுக்காட்டி ஏன் முடிச்சு கொடுக்கல அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனும் அவருக்கு அமையும். இப்படி இந்த சிஸ்டம் எல்லாம் ரிஃபைன் பண்ணதுனால தான் இந்த நாடுகள் வந்து லஞ்சம் இல்லாத நாடுகள், கரப்ஷன் ஃப்ரீ நாடுகள் என்று அழைக்கப்படுது. தமிழ்நாடு கூடிய விரைவில் புது ஆட்சியில் இது நடக்கும் அப்படின்னு நம்புறேன்.